வாங்க இன்றைக்கி ஃபுல்கா பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 6 பேருக்கு பண்ணுறேன். அதனால் அதுக்கான அளவான மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவை உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எப்போவுமே நான் வந்து சப்பாத்திக்கு சரி பூரிக்கு எதுக்கு மாவு பிசைஞ்சாலுமே ஒரு 3 பேருக்குனா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவேன். இது ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கான அளவு ஒரு 3 பேருக்குனா 1 ஸ்பூன் மாதிரி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி சுடு தண்ணியில் தான் பிசையணுன்னு கிடையாது. நான் எப்போவுமே பச்சை தண்ணியில் தான் மாவு பிசைவேன். இதை நல்லா ஈவனாக இந்த எண்ணெயும் உப்பும் நல்லா ஈவனாக பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்குங்க. கெட்டியானா பூரி சுடுற அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி ஃபுல்கா வந்து போடும்போது நல்லா உப்பி வரும். அதனால் பூரி சுடுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்து இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போது தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சப்பாத்தி அளவும் இல்லாமல் பூரி அளவும் இல்லாமல் அதை பூரியை விட கொஞ்சம் பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுன்றீங்களா அத்தனை சப்பாத்தியும் இட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா வச்சு இந்த அந்த கல் சுட்ட உடனே இந்த சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் சூடு ஏறணும். நல்லா வேகிற அளவுக்குலாம் இல்லை, சூடு மட்டும் ஏறினா போதும். அதனால் 2 பக்கமும் திருப்பி போட்டு எத்தனை ஃபுல்கா போட போகிறீங்களோ அத்தனையுமே எல்லாமே இந்த கல்லில் போட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுட்டு எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த ஃபுல்கா போடுறதுக்கு ஒரு கம்பி கடையில் இருக்கும். அந்த கம்பியை வாங்கிக்கோங்க. ஏன்னா நேரடியாக நீங்கள் பர்னர்லேயே அப்படியே நேரடியாக நெருப்பில் போட்டுமே செய்யலாம். ஆனால் வந்து நெருப்பில் நேரடியாக போடும்போது ஓரங்கள்லாம் தீஞ்சி வந்துடும். அதனால் அந்த ஃபுல்கா போடுற கம்பி கடையில் கிடைக்கும். அந்த கம்பியை வாங்கி இந்த சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த கம்பியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த ஃபுல்காவை எடுத்து அதில் போடுங்க. நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். நான் வந்து இதை சுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் அப்படியேவுமே நீங்கள் சாப்பிடலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவணும்னா எவ்வளோ நேரம் இருந்தாலுமே சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் நெய் தடவிக்கிறோம். இந்த மாதிரி தடவினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இந்த மாதிரி தடவி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நான் இதுக்கு பன்னீர் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் கிரேவி வந்து இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இன்றைக்கி இதுதான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு